ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டுடியோ போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்கு இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்டுடியோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நம்பர்லாம் இருக்கும், சரிங்களா? அடிஷ்னலாக ஒரு ட்ரிகர், ஒரு ஃப்ளாஷ் லைட் மூலம் 2 ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் பேக்ரவுண்டில் இந்த RGB கலர் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த கலரை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ட்ரையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய அளவுலாம் நம்ம வந்து எதுவுமே செலவு பண்ணல, இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 2 ஃப்ளாஷ் லைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்டுக்காக ஃப்ளாஷில் வந்து கலர் பேப்பர்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்காக வந்து நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்குது, 7000 8000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்காமல் சிம்பிளாக நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு எடுக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து கேமரா ட்ரைபாடில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடில் மாட்டியிருக்கேன். ட்ரைபாடில் என்ன ஃப்ளாஷ் இருக்குன்னா, டைஃபை கன் 700 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு ஃப்ளாஷ் மாட்டியிருக்கேன். இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பெக்ஸில் VT531. இந்த ஃப்ளாஷ் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் பேப்பர் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணி ஓட்ட வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளாஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பேப்பர் போட்டு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ட்ராப் போட்டிருக்கோம், பிளாக் கலரில். இந்த பிளாக் ட்ராப்புக்கு இந்த கலர் நல்லாவே தெரியுது. பின்னாடி செவரு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. அந்த ஒயிட் கலரில் நாங்கள் எடுத்து பார்த்தோம், அந்த அளவுக்கு கலர் வந்து எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு என்ன வச்சு நம்ம எடுக்க முடியுமோ அதுதான் எடுக்க முடியும். ஒயிட்டுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ பேக் ட்ராப் வந்து பிளாக் கலரில் போட்டு எடுத்து பார்த்தா நல்லா வந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அம்பர்லா வந்து பார்த்திங்கன்னா 300D. இந்த அம்பர்லா எதுக்கு அப்படின்னா ஃபேஸ் லைட்டுக்கு, சரிங்களா? இந்த அம்பர்லா வந்து ஃபேஸ் லைட்டுக்கு. அந்த 2 ஃப்ளாஷுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த கலர் கொண்டு வரதுக்காக தான் இந்த நம்ம லைட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ டூரியல் எடுத்து பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா, மிஸ்டர் காலின் வந்திருக்கா. அப்படி என்னோடய ஸ்டூடெண்ட். அவரை வச்சு தான் நம்ம வந்து போசஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஸ்டுடியோவில் சிம்பிளான லைட்டிங் வச்சு போர்ட்ரேட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 2 கேமராஸ். என்னோட ஃபேவரட்டான நிகான் 7000 கேமராவும், அப்புறம் வீடியோ எடுத்துக்கிறதுக்கு Canon 80D கேமராவும். Canon 80D பற்றி நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன், அதோடய செட்டிங்ஸ் ரிவ்யூவும் போட்டிருப்பேன். நீங்கள் Canon யூஸராக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகானில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கிட் லென்ஸ் தான், 7000 80-105 கிட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிகர் வந்து சிம்பெக்ஸ் ட்ரிகரு 684 Mark 4 அப்படிங்கிற ஒரு ட்ரிகர். இதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே அவங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட ஐ பட்டன் மேலே கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஐ பட்டன் டச் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிளாக் ட்ராப் வச்சு நான் ஒரு ஷார்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு ஷார்ட் எடுத்திருக்கேன். 2மே வந்து நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. பிளாக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் கலர், இந்த ஃப்ளாஷில் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த லைட் கலர் வந்து நல்லா அப்பியர் ஆகுது. அதே சமயம் பிளாக் ஷேடு வருது, சரிங்களா? பார்க்க நல்லாயிருக்கு. ப்ளூ கலருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வருது. ப்ளூ கலருக்கும் இந்த ஃப்ளாஷ் கலருக்கும், இந்த ப்ளூவும் இந்த ரோஸ் கலரும் சேர்ந்து சிங்க் ஆகுறப்ப அது ஒரு விதமான கலராக வருது. நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு சில ட்ராயிங்லாம் பார்த்துப்போம், 2 கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு புதுசாக ஒரு கலர் வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ரோஸ் கலர் லைட்டு அல்லது ரெட் கலர் லைட்டு ரெட் கலர் பேப்பரை சுற்றி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனுக்கு வேறு விதமான கலர் வருது. இந்த பிளாக் ட்ராப் அப்புறம் இந்த ப்ளூ ட்ராப், இந்த 2 ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சேர்த்து ஃபைனலாக வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே கம்போஸ் பண்ணி உங்களுக்கு கடைசியாக காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் கடைசியாக வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லைட்டையும் எடுத்துகிட்டு ஹேர் லைட்டுக்காக ஒரே ஒரு ஃப்ளாஷ், அந்த ஃப்ளாஷில் எந்த கலரு பேப்பரும் நாங்கள் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஒயிட் லைட் தெரிகிற மாதிரி ஹேர் லைட் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு அம்பர்லா வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அதில் ஒரு சில பேசிக்கான போசஸ் மட்டும் நாங்கள் வச்சு எடுத்தோம். அந்த போசஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் லைட் வச்சுருக்கோம். ஹேர் லைட்டில் கொஞ்சம் டஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ தேர்டு பர்சன் யாரும் இல்லை. இருந்தால் ஒரு பவுட்ரு ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அந்த டயத்துக்கு டக்குன்னு யோசித்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூம், விளக்கமாத்தில் இருக்க கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் உதறி விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த டஸ்ட்டு பறக்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் புறக்கி எடுத்து அந்த ப்ரூம் மூலியமாக அந்த விளக்கமாறு மூலிமா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ஷூட் எடுத்தோம். அது கொஞ்சம் சிரிப்பாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாத ஃபோட்டோஸ். அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு இடையில நான் ஆட் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணாத ஃபோட்டோஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம பேக் ட்ராப்லேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வந்து எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கும். இருந்தாலும் ஸ்டுடியோ வந்து ரொம்ப சின்ன ஸ்டுடியோ. நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்தேன். மொபைலில் ஒயிட் ஆங்கிள் போட்டு எடுத்தனால கொஞ்சம் உங்களுக்கு நார்மலான வீடியோ குவாலிட்டி தான் தெரியும். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ட்ரை பண்ணுற ஒரு சாதாரண ஒரு லைட்டிங் டியூட்டோரியல். இதை வச்சு இன்னும் நீங்கள் நிறையா பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சஜஷன் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாகவும் செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.